இருக்குப்பா. இன்னொன்னு இருக்கு, அது பேர் பச்சோந்தி. பேர் தான்ப்பா ஜூலி. என்னது ஜூலி. ஏன் இதுதான்ப்பா எப்ப பார்த்தாலும் கத்திட்டே இருக்கும். இதுவா? ஆமா, ரோட்ல போறவங்க வரவங்கள திரும்பி பார்க்கணும்னு எல்லாத்தையும் பண்ணிட்டே இருக்கும். இது ஒரு ட்ரெண்டிங் பைத்தியம். நான் ரோட்ல போ நாயையும் ஜூலி அவர்களையும் ஒப்பிடுறது சரியா தப்பா அப்படின்றத அடுத்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நாயை வந்து ஏன் இழிவுபடுத்தணும், நாயை வந்து ஏன் செகண்ட் கிரேடடாக பார்க்கணும், அடுத்த தட்டில் வச்சு பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு சரி சப்போஸ் தோணுச்சுன்னா இதர விலங்குகளையும் நாயையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்ப்போம். பெட்ஸில் நாயையும் பூனையையும் கம்பேர் பண்ணுவோம். முதல்ல வந்து ஒரு நாய் வந்து அதை சார்ந்து இருக்கிற மனிதருக்கு ரொம்ப பாசமாக இருக்குது, அன்பு காட்டுது, ரொம்ப அட்டாச்சாக இருக்குது. அது ஏதாச்சும் சொன்னால் கூட டக்கு டக்குன்னு செய்யுது, நிறையா பாசங்களும் காட்டுது. நாய்களும் நிறையா நல்ல மனிதர்களுக்கு நல்லது பண்ண காட்சிகளும் நம்ம நல்லா பார்க்க முடியுது. ஆனால் வந்து அந்த அளவுக்கு பூனை இருக்குமா அப்படின்னா இல்லை. அப்போது நாயோட உழைப்பு, நம்பிக்கை, பாசம் இதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ பூனைக்கு கம்மியாக தானே இருக்குது. ஸோ அப்படி நீங்கள் யாரையாச்சும் தரம் தாழ்த்தி திட்டணும் அப்படின்னா ஏன் நாயை யூஸ் பண்ணுறீங்க? இனிமேல் வந்து பூனையை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து அவரோட அந்த நாயோட உழைப்பு, நம்பிக்கை, அதுக்கப்புறம் இதை வந்து இழிவுபடுத்துகிற மாதிரிலாம் இருக்குது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பகுத்தறிவற்றவர்கள் தான் போட நாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நீங்கள் ஜூலியை திட்டுறதுன்னா ஜூலியை வந்து ஒரு உழைப்பாளின்னு சொல்ல வரீங்களா நாயின்னு சொல்கிறது மூலிமா? இல்லை அவர் நல்லா பாசமாக இருக்கிற ஒரு ஆள்னு சொல்ல வரீங்களா? இல்லை நம்பிக்கைக்குரிய ஒரு ஆள்னு சொல்ல வரீங்களா? அப்போ ஜூலியை திட்டணுன்னா வேறு ஏதாச்சும் யோசிச்சு நல்ல கெட்ட வார்த்தையாக யூஸ் பண்ணுங்கள். நன்றி.